Hey guys, welcome to The Godwin Show. So hey guys, இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ராஜா சாப் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டீசர் டியூரேஷனே பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் கிட்ட இருக்கு. எனக்கு எப்படியோ ட்ரெய்லர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரபாஸ் சரோட படம் இது. பிரபாஸ் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைனப்ல போயிட்டு இருக்காரு, ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல 5040 crores இந்த ஒருத்தர் மட்டுமே தன்னோட படங்கள்னால கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சலார் 1 பண்ணாங்க, சலார் 2 வந்துட்டு இருக்கு, ஸ்பிரிட்னு ஒரு படம் வந்துட்டு இருக்கு, அண்ட் ஃபாஜின்னு ஒரு படம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைனப் வச்சிருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சாப்னு ஒரு படம் கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஏன்னா அது கமர்ஷியல் இறங்கிட்டாரு திடீர்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மோஷன் போஸ்டர் விட்டாங்க. எனக்கு மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஷ்மோரா படம் ஃபீல் கொடுத்துருங்க. அது ஏன்னா அது திடீர்னு இந்த மாதிரி இறங்கி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக இந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. டீசர் பார்த்து தான் நம்ம என்னென்னு பேசலாம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ఈ ఇల్లు నా దేహం, ఈ సంపద నా ప్రాణం, నా తదనంతరం కూడా దీన్ని నేను మాత్రమే అనుభవిస్తాను. సంజయ్ దత్ సార్ హలో హలో, బండి కొంచెం మెల్లగా. అసలే మన లైఫ్ అంతంత మాత్రం. அந்த ஓஜி பிரபாஸ்ங்க அது. చెప్పు, చేసిన పాపమేమి? నేరాలు పాపాలేంటండి, డిగ్నిఫైడ్గా లవ్ చేస్తని. చచ్చే వరకు చేయవద్దు అని వదిలేసేసా. మేడం, ఏదో తాగిన మత్తులో కరిసేసినట్టున్నాను. हे जगन्नाथ प्रभु, क्या हो रहा है? Oh my God. சமுத்திரகனி சார். ஏய் செம்மையா இருக்குங்க. తల్లి కప్పడమా, తాత వైర్ కొరికేసాడేమో చూడరా బయట. ஓகே, நான் தமிழ்லேயும் பார்த்துடலாங்க. ஏன்னா டைலாக் அதிகமாக இருக்காதுன்னு நினச்சேன், பட் ஃபுல்லாக டைலாக் நிறைய இருக்குது. தமிழில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. நல்லா இருக்காருங்க பிரபாஸ். அப்படி இப்படி மியூசிக் இஸ் ரியலி குட். சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டேன். மேடம், ஏதோ குடிச்ச மொபைல கடிச்சு வச்சிருப்பேன். जगन्नाथ प्रभु, क्या हो रहा है? மியூசிக் சூப்பரா இருக்கு. அது பேஸ் கிட்டார்.
இந்த ஷாட் ரியலி நைஸ். தாத்தா வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. ஓகே, பிக்கஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு அவங்களே டீசர் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம சொல்லணும் பார்த்துட்டு. ஓகே, சரி, ஒரு 4 படம் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. சந்திரமுகி 2 நம்ம ராகவ லாரன்ஸ் சார் பண்ணது கிடையாது, தெலுங்குல வந்து வெங்கடேஷ் நடிச்சிருப்பாங்க. அந்த சந்திரமுகி 2, டிடி ரிட்டர்ன்ஸ், காஷ்மோரா, இது 4 படத்தையும் சேர்த்து நிறைய பட்ஜெட்டை அள்ளி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏதோ ஒரு இந்த காஞ்சனா அரண்மனை படங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் ஹை பட்ஜெட்டில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த படம் பார்க்கணுன்னா ஒரே ரீசன் பிரபாஸ் சார் தாங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்காரு, ஸ்டைலாக இருக்காரு. அந்த ஓஜி பிரபாஸ் அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவர் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஓஜி பிரபாஸ் திருப்பி எடுத்துகிட்டு வர பார்த்துருக்காங்க. அது நல்லா இருக்குது, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் காமெடி சீன் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஎஃப்எக்ஸ் சுத்தமாக சரியில்லைங்க. எனக்கு வந்து என்ன ஒரு கவலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபுருஷ் படம் மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. ஏன்னா ஆதிபுருஷ் வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொம்மை படம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒரு பெரிய டிசாஸ்டர் பிரபாஸோட கரியருக்கு. இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த பூனை நடந்து வர ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே ஒரு கருப்பனை நடக்க விட்டா கூட சூப்பராக இருந்திருக்கும் அந்த சீனு. அண்ட் அந்த ஃபோட்டோவுக்கு உள்ளேருந்து ஒரு பேய் வந்து கிழிச்சிட்டு வெளியே வரும், அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் ஜம்ஸ்கேர்னு சொல்லி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே விஎஃப்எக்ஸ் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஒரு ஷாட் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிரபாஸ் சார் வந்து அந்த சாட்டையை கையில் வச்சுட்டு இருக்கும்போது மொத்த அரண்மனையும் பற்றிக்கிட்டு தெரியும், அந்த சாட்டையும் பற்றிக்கிட்டு தெரியும், ஒரு அப்படியே அடிப்பார் அந்த சாட்டையை. அந்த ஷாட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி என்னென்ன ஷாட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விரலுட்டி எண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சஞ்சய் தத் சாரோட ஆத்மா வந்து இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு சேசிங் சீக்வன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தில்லுக்கு திட்டு 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் ரெப்ளிகா பண்ணுதுங்க. ஸோ அது வந்து படம் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் படத்தோட ஒன்லைன் ஐடியா பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்கின யங் மேன் அந்த கடனை அடைக்கிறதுக்காக தன்னோட பூர்வீக ப்ராப்பர்ட்டியான ஒரு அரண்மனையை வந்து விற்கிறதுக்கு வராப்புல. அந்த அரண்மனை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஆண்டுகிட்டு இருந்தவர் தான் சஞ்சய் தட்டு. அந்த டைலாக்லேயே சொல்லியிருப்பாங்க, இது வந்து உயிரோடு இருக்கும்போது நான் தான் அனுபவிப்பேன், செத்ததுக்கு அப்புறமா நான் தான் அனுபவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இவங்க விற்க வரும்போது அது இவருக்கு பிடிக்காம உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த கதை மூவ் ஆகும். ஸோ எப்படி இருக்குன்னு நமக்கு படம் பார்த்ததுன்னு தெரியும். விஎஃப்எக்ஸில் இன்னும் கொஞ்சம் அவங்க சரி பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி குட். அண்ட் ஒரே ஒரு ரீசன் தான் அந்த படம் பார்க்கறதுக்கு, பிரபாஸ் சார். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட். அண்ட் தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டூ லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.